கூவி அழைப்பது தேவ சத்தம், குருசில் வடிவது தூய ரத்தம். கூவி அழைப்பது தேவ சத்தம், குருசில் வடிவது தூய ரத்தம். அண்டி வருவாய் வேண்டி அருள்வார், அண்ணலே ஆத்துமா வினை நீக்குவார். மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் அவதரித்த மாசுடரொளியே கிறிஸ்தேசுவே. இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் மறுபடியும் மறுபடியுமாய் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படத்தக்கதாக இன்றைக்கும் நம்மோடு கூட இடைபடத்தக்கதான ஒரு நல்ல நிலையில் ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதும் வேத வசனங்களை சிந்திக்கும் பொழுதும் நாம் அடிக்கடி நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அந்த காரியம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வித்தியாசமானவர்களாய் மாறும்படி, வேறுபட்டவர்களாய் மாறும்படி நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அழைத்தவர், நமக்கு தமது மகிமையை விளங்க பண்ணினவர், என்றென்றைக்கும் அடுத்து அடுத்து நம்மை அவருக்குள்ளாக வளர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோம், நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் மாறி இருக்கிறோம், அல்லது வேத வசனத்தை நாம் வாசித்து வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய தொடங்கி இருக்கிறோம். நாம் தொடங்கி இருக்கிற இந்த காலம் ஆதி காலத்திலோ அல்லது இதற்கு முன்போ ஒரு பெயர் கிறிஸ்தவனை போல வாழ வேண்டும் என்று அவர் விரும்பாமல், பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று விரும்பாமல், நாங்கள் கொஞ்சம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது ஒரு போதகர் கேட்பார், நீ பக்கா கிறிஸ்தவனா சொக்கா கிறிஸ்தவனா என்று கேட்பார். அதனுடைய அர்த்தம், நீ உண்மையாய் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு ஆளா, அல்லது பண்டிகை கண்டால் புது சட்டை புது வேஷ்டி கட்டி அந்த புதுமையான காரியங்களோடு கூட நிற்கிறவனா என்பதை போல பக்கா கிறிஸ்தவனா சொக்கா கிறிஸ்தவனா என்பார். இன்றைக்கு நாம் தேவன் நம்மை நேசித்திருக்கிற அன்பு அல்லது தேடிக்கொண்டதை நோக்கம், நான் முழுமையாய் அவரை தேட வேண்டும், பக்காவாய் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை தெரிந்து கொண்டதால் நம்முடைய அனுபவங்கள் இன்னொருவரை விட மேலானது என்பதை நாம் அறிய வேண்டும். தானியேல், தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி வரிசையாய் நாம் படித்து கொண்டே போகிறோம். தீர்க்கதரிசிகளை பாருங்கள், ஏசாயா, எரேமியா, இப்படி அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து கொண்டு போகிறோம். சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக எழுதப்பட்ட ஓசியா, யோவேல், ஆமோஸ் என்பவர்களை பாருங்கள், அவர்களையும் வாசிக்கிறோம். நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு சரியாக வாழ்ந்திருக்கிறோமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது குறைவுதான். நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கை அவர்களை பார்க்க மேலோங்கினதாய் மாற வேண்டிய அவசியம் உண்டு. முதல் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்கும் பொழுது சொன்னார், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நீதி இன்றைக்கு கொடுப்பதிலும் எடுப்பதிலுமாய் மாறிவிட்டது. இந்த நீதி இன்றைக்கு பேச்சிலும் திறமையிலும் மாறிவிட்டது. இந்த நீதி இன்றைக்கு ஆட்டத்திலும் பாட்டத்திலும் மாறிவிட்டது. இந்த நீதி இன்றைக்கு வித்தியாசமான ஒரு செயல்முறையில் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு தோரணையை கொண்டு போய் நிறுத்தி அதுவே தங்களுக்கு திருப்தி ஆக்கி கொள்ளத்தக்கதான ஒரு நிலைமைக்கு மாறிவிட்டது. ஆனால் அது அல்ல தேவனுடைய நோக்கம், அது அல்ல தேவனுடைய தீர்மானம். தேவனுடைய தீர்மானம், இயேசு கிறிஸ்து என்னை அழைத்ததின் நோக்கம், மற்றவர்களை விட நான் இன்னும் அவரை நேசிக்கிறேனா, இவரை விட நான் இன்னும் நேசிக்கிறேன், அவரை விட நான் இன்னும் நேசிக்கிறேன் என்கிற பரிசுத்தத்தின் காரியத்தில், பக்தியின் காரியத்தில், தேவனுடைய காரியத்தில் நான் அடுத்து முன்னேறி போய் கொண்டு இருக்கிறேனா என்கிற ஒரு காரியம் நமக்கு அவசியம் உண்டு. தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆவதற்கு என்று எழுதின அந்த வேத வசனத்தை நாம் மறந்து விடக்கூடாது. மற்றொன்று, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்தடுத்து தேவன் நம்மிடத்தில் விரும்பி கொண்டிருக்கிறார். அவை இன்றைக்கு நான் வேத வசனத்தோடு கூட இடைபடுகிற ஒரு காரியம் உண்டு.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை, உபத்திரவங்கள், சங்கடங்கள் என்று அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொண்டே வருகிறார். உபத்திரவம் எப்படி இருக்கும், போராட்டம் எப்படி இருக்கும், சங்கடங்கள் எப்படி இருக்கும், நான் கிறிஸ்தவனாய் வந்த பின்பு எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நான் செயல்பட வேண்டியவனாய் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு காரியமாய் அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே வரும் பொழுது, நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் சோதனையையும் குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதிலே பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் என்று எழுதினார். சோதனையில் பழகி கொள்ள வேண்டுமா? அதற்கு கீழ் நீங்கள் வேற வசனத்தை வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 7ஆம் வசனத்தில், சிட்சிக்கிறவர்கள், நெருக்கத்தில் இருக்கிறவர்கள், தேவன் சிட்சித்து சிட்சையை பெற்றுக்கொள்கிறவர்களை தேவன் புத்திரராக எண்ணி நடத்துகிறாராம். அதனுடைய அர்த்தம், தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த சிட்சை என்பதுதான் தற்காலத்தில் மிகுந்த நெருக்கமாய் காணப்படும் என்றும் எழுதியிருக்கிறது. அது உண்மைதான். அடிக்கு மேல் அடி, போராட்டத்திற்கு மேல் போராட்டம், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, போயிட்டு வந்த மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, மனைவி பார்த்துட்டு வந்த பிள்ளைகளுக்கு சரியில்லை. ஒரே வீட்டில் இவ்வளவு சோதனைகள். எங்கு போய் வாங்கி எதை செய்வது, யாரிடத்தில் போய் கேட்டு யாரிடத்தில் வாங்கி கொள்வது, யார் அதற்கு உதவி செய்வார்கள், அதுக்கு அடுத்த ஒரு கடன், வருகிற காசு, நாம் தீர்மானித்தபடி வாடகை, அதற்கு வேண்டிய காரியங்கள், சாப்பாட்டுக்கு வேண்டிய காரியங்கள், இவைகளையெல்லாம் நாம் செய்ய தொடங்கும் பொழுது சஞ்சலப்படுகிறது உண்மை, வருத்தப்படுகிறது உண்மை. ஏன் எனக்கு இப்படி நேரிட்டு விட்டது? ஆண்டவர் எனக்கு பரிகாரியாயிருக்க, ஆண்டவர் எனக்கு போதுமானவராயிருக்க, ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராயிருக்க, எனக்கு ஏன் இப்படி என்று அங்கலாய்க்கிறோம். ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. சோதனைக்கு தண்டனை என்பதை நாம் அதை நாம் நினைக்க வேண்டியதை பார்க்கலாம். தேவன் என்னை அடுத்து நான் பலன் கொடுக்கும்படி சிட்சிக்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் பாருங்கள். அவர் தோட்டக்காரர், அவர் திராட்சை தோட்டக்காரர். அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை கொத்துகிறார், எரு போடுகிறார், கிளை நறுக்குகிறார், வேண்டாதவர்களை தூக்கி வெளியே வீசுகிறார். இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உண்மையாகவே கொஞ்சம் போராட்டத்தை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும். நான் கிறிஸ்தவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு திட்டமாய் சொல்லுகிறேன். எந்த அளவிற்கு தேவனை நம்பி, எந்த அளவிற்கு அவர் மேல் விசுவாசம் வைத்து, எந்த அளவிற்கு அவரை பற்றி பிடிக்க தொடங்குகிறோமோ, உண்மையாகவே நமக்குள் இருக்கிற குறைவுகள் அல்லது பலவீனங்கள் அல்லது கர்த்தருடைய விட்டு பின்வாங்குகிற நினைவுகள் அல்லது கர்த்தருடைய காரியமாக நாம் அவர் தீர்மானிக்கிற காரியத்தில் கொஞ்சம் செயல்படாமல் இருக்கிறவைகள் இருக்குமானால் அதை சிட்சித்து அதை சீர்படுத்த விரும்புகிறார். அவர் சிட்சிக்கிற மனுஷனை புத்திரனாக எண்ணி சிட்சிக்கிறாராம். சிட்சை இல்லாமல் போனால் நான் புத்திரன் என்பதற்கு அடையாளம் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப எப்பவுமே அடிச்சுட்டே இருப்பாரா? எப்பொழுதுமே துக்கப்படுத்துவாரா? எப்பொழுதுமே துன்பப்படுத்துவாரா? எப்பொழுதுமே நொறுக்குவாரா? எப்பொழுதுமே எனக்கு இதே உபத்திரவத்தை உண்டு பண்ணுவாரா? எப்பொழுதுமே எனக்கு இதே வேதனைக்குள் என்னை வைத்திருப்பாரா? இல்லை. நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், நான் சொல்லுகிற வார்த்தை இப்பொழுது உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், நாம் அவரிடத்தில் கொண்டிருக்கிற பக்தி நிமித்தம், நாம் அவரிடத்தில் கொண்டிருக்கிற விசுவாச வைராக்கியத்தின் நிமித்தம், நாம் அவரை பற்றி பிடிக்கும்படியாக கொண்டிருக்கிற பரிசுத்தத்தின் நிமித்தம், அவரை கனம் பண்ணுகிறது நிமித்தம், அவரிடத்தில் சேர்கிற ஒரு ஒப்பற்ற அன்பின் நிமித்தமாக அவர் செய்கிற பெரிய காரியம் என்னவென்றால், எனக்கு ஒரு நீதியான பலனை கட்டளையிடும்படியாக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அது நீதியாகிய சமாதான பலனை தருமாம். எனக்கு நான் கொண்டிருக்கிற விசுவாசத்தை எண்ணி அதற்கு நீதியான, மற்றொன்று நான் அவரிடத்தில் படுகிற உபத்திரவங்களுக்கு ஏற்றது போன்ற சமாதானம், இவைகள் எனக்கு பலனாய் கொடுக்கிறார். இந்த பலன் என்னிடத்தில் சாதாரணமான காரியமாய் வெளிப்படாது, அது சம்பூர்ணமாய் காணப்படுமா. ஆகவேதான் இந்த உபத்திரவம் சோதனை என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள் தளர்ந்து போகக்கூடாது என்று தைரியமாய் சொல்லுகிறேன். அவர் பிரசங்கிக்கும் பொழுது சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம்
கலங்காதிருப்பதாக. ஒரே வரியாய் சொல்லி முடித்தார். நீங்கள் அதோடு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், வழிக்கு பையையோ பணத்தையோ தடியையோ பாதரட்சியோ ரெண்டு ரெண்டாக கொண்டு போக வேண்டாம். அதற்கு காரணம், நீ வேலையாளாய் போகிறாய், உனக்கு கோழி கொடுக்கிறவர் நான் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறாய், உனக்கு பலன் கொடுக்கிறவர் நான். அது வந்த பின்பு அவர் கேட்கிறார். சீஷர்கள் எல்லாரும் அந்த ஊழியத்தை செய்து வந்த பின்பு கேட்கிறார், நான் உங்களை அனுப்பின பொழுது உங்களுக்கு ஏதாகிலும் குறை இருந்ததா என்று கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையாய் ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை என்பதை சொல்லுகிறேன். மனுஷனாய் பிறக்கிற மனிதன் உபத்திரவம் பிறந்திருக்கிறான். அது ஒரு காரியம், விட்டுவிடுங்க. நான் விசுவாச காரியத்திற்கு வருவோம். எந்த ஒரு மனிதன் என் ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு பின்பற்றி போகிறானோ அந்த மனுஷனுக்கு அவர் நீதி ஆகிய சமாதான பலனை தர வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராய் அவர்களை சீர்படுத்துகிறார். சிட்சிக்கிறார் என்பது, உபத்திரவப்படுத்துகிறார், நொறுக்குகிறார் என்று எண்ண வேண்டாம், அடிக்கிறார் என்று எண்ண வேண்டாம். அவர் நான் செய்தவைகளையெல்லாம் மனதில் எண்ணி என்னை நொறுக்கி கொண்டிருக்கிறார் என்று எண்ண வேண்டாம். பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம். நான் இந்த நொறுக்குதலும் இந்த பிரச்சனைகளும் என்பது நமக்கு மனுஷனாலே வருகிற மாம்சத்தில் வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், இன்னொருவன் நம்மை பரியாசமாய் பேசுகிற வார்த்தைகள், வாழ்க்கையிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்க முடியாதபடி நமக்கு இருக்கிற போராட்டங்கள், குடும்பங்களில் பிரிவுகள், பிள்ளைகளின் நடுவிலே சமாதானமற்ற குறைகள், இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இவைகள் எல்லாம் தேவன் ஒருவேளை எனக்கு சிற்றையாய் கொடுத்து என்னை சீர்படுத்துவாரானால் இவைகளையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அதற்கு காரணமே நம்முடைய ஜெப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, அது இல்லாமல் நம்முடைய பக்தி குறைவு, நம்முடைய ஆராதனையின் குறைவு, நாம் பந்தியிலே பங்கு கொள்ளாததின் குறைவு, நாம் இன்னும் அவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறாத குறைவு, இன்னும் அவர் கீழ்ப்படிந்து நான் ஆவியில் தொழுது கொள்ளாமல் அபிஷேகத்தின் நிறைவு பெறாத நிலை. பகிரங்கமாய் சொல்லுங்கள், பகிரங்கமாய் இவைகளை எல்லாம் உணருங்கள். நான் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தமும் நான் சீர்பட வேண்டும் என்று என்னை சிட்சிக்கிறார். நான் அதை அறிந்து கொண்டால் போதும். அதை அறிந்து கொள்வதில்லை. நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் பேராசி, நமக்கு இருக்கிற நாம் பிறந்த நட்சத்திரம், எனக்கு என்ன நேரிடுகிறது என்று பார்க்கிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு டிவி முன்பு உட்கார்ந்து எந்த ராசியில் பிறந்திருக்கிறேன், அந்த ராசிக்குரிய பலன் எப்பொழுது வரும், என்னுடைய ராசியில் என்ன பேர் வைத்திருக்கிறார்கள், எனக்கு எப்பொழுது இந்த சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் கவனிக்கிற எத்தனை ஆயிரம் கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள். ஆனால் தேவனுடைய காரியங்களில் பங்கு கொள்ளாததால் தேவன் சிட்சிக்க தொடங்குகிறார். அந்த சிட்சை தான் போராட்டங்கள் நிறைந்ததாய், உபத்திரவங்கள் நிறைந்ததாய், பரியாசங்கள் நிறைந்ததாய் மாறுகிறது. 2 நிமிஷம் நம்மை யோசித்து நான் எந்த நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சிந்திக்க தொடங்கினாலே தேவன் தமது மகத்துவங்களை விளங்க பண்ணுவார். நான் தைரியமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாய் சரியாய் உங்கள் தேவனை நீங்கள் நேசிக்கிறது உண்டானால் உங்களிடத்தில், நம்மிடத்தில் அவர் காண்பித்திருக்கிற கிருபைகள் அளவிட முடியாதவைகள். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் தமது மகிமைக்கென்று செய்வதற்காகவே உண்டு பண்ணி இருக்கிறாராம். வேதத்தை இன்னும் ஒரு முறை அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு தீர்மானித்தே வைத்திருக்கிறாராம். கடனோடு இருக்கிற, உபத்திரவத்தோடு இருக்கிற, நெருக்கத்தோடு இருக்கிற, சஞ்சலத்தோடு இருக்கிற ஆயிரங்களான ஜனங்கள் பாருங்கள். நான் இந்த நிலையில் இருந்தேன், கர்த்தர் என்னை இப்படி நடத்தினார், நான் இப்படியெல்லாம் பாடுபட்டேன், நான் பிளாட்பாரத்தில் படுத்திருந்தேன், நான் அந்த குடிசையில வாழ்ந்திருந்தேன், எனக்கு போட்டுக்கொள்ள துணி இருக்காது, நான் யாரோ கொடுக்கிறதை போட்டு தான் என் வாழ்க்கையை கழித்தேன். இப்படி சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அவர்களை அப்படி அவர் விட்டு விடவில்லை. அவர்களுக்காக சில காரியங்களை தீர்மானித்து வைத்தார். என் பிள்ளைகள் இந்த பருவத்திற்கு இப்படி மாறுவதற்கும் அவர்கள் உறுதியாய் என்னை பிடித்து கொண்டிருப்பார்களானால், உண்மையாய் என்னை தொழுது செய்விப்பார்களானால், நான் சொல்லுகிறது, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று வாய் விட்டு சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுவதில்லை. நான் சொல்லுகிற காரியம் எல்லாம் சாட்சியின் ஜீவியமாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். சும்மா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு சும்மா நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் அந்த சபைக்கு போகிறேன், அந்த ஆராதனைக்கு நான் போகிறேன், அங்கு போகிறேன், இங்கு போகிறேன், 3 ஆராதனைக்கு போகிறேன், 7 ஆராதனைக்கு போகிறேன்,
ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை எந்த ஆசீர்வாதங்களையும். எத்தனை ஆராதனைக்கு போகிறதும் கணக்கல்ல. வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். நான் முதல் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மற்றொன்று, நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு சாட்சியுள்ளவனாய் நிற்க வேண்டும். மூன்றாவது, என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது, சரியான இடத்தில் நான் ஆராதிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு அனுபவத்திற்கு நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் மாற வேண்டும். அப்பா ஒரு லைன், அம்மா ஒரு லைன். நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் உண்டு. ஒரு வீட்டிற்கு ஜெபத்திற்கு போயிருந்தேன். அங்கு போனவுடன் அந்த அருமையான தாய் வந்தார்கள். ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாங்க. வாங்க உட்கார வச்சுட்டு போனவங்க தான். கொஞ்சம் நேரம் வரவே இல்லை. ரெண்டாவது கொஞ்சம் பொறுத்து ஐயா வந்தார். ஐயா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா கேட்டார். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். ஒரு பொண்ணு ஒன்று கடைசியாக வந்தது. ஸ்தோத்திரம் பண்ணாங்க, உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் பொறுத்து அவர்களோடு கூட நான் பேசி அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கும் பொழுது அந்த ஐயா ஆரம்பித்தார். சமாதானமே இல்லையா எங்கள் வீட்டில், ஆளுக்கு ஒரு கோணத்தில் இருக்கும். ஐயா சொன்னார், நான் பரம்பரையாய் இந்த சபைக்கு போகிறாய், அதை என்னால் இனி விட்டு விட முடியாது. காலம் கடந்து போச்சு, நான் அங்கே தான் இருப்பேன். ஆனால் ஏன் சம்சாரம் அப்படி இல்லை. அவங்க வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டும் நாங்கள் இப்படி செய்த மாதிரி ஏன் பிள்ளை இன்னொரு சபைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் 3 சபை. நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். பேர் கிறிஸ்தவ பேர். வீட்டுக்கு மேலே எழுதியிருக்காங்க எபினேசர் இல்லமோ யெகோவா இல்லமோ ஏதோ ஒன்று வீட்டுக்கு மேலே. வீட்டில் கொடி பறக்கும். கிறிஸ்துமஸ் ஆனால் ஸ்டார் தூங்கும். கிறிஸ்துமஸ் ஆனால் எவ்வளவு நேர்த்தி, எவ்வளவு அருமை. ஆனால் 3 சபை ஒரு வீட்டுக்குள். இந்த 3 சபைக்காரருமே உள்ளே உட்கார்ந்து எது சரி என்று சொல்லி யோசிக்க நேரமில்லை. எது சரியான ஆராதனை என்று யோசிக்க நேரமில்லை. எது சரியான திட்டம் என்று. ஒருவருக்கு தண்ணீரில் தெளித்து ஞானஸ்நானம், ஒருவருக்கு குழந்தை ஞானஸ்நானம், ஒரு அம்மா தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம். ஒரே வீட்டுக்குள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நேரம் கடத்துவதற்கு அல்ல, சந்தர்ப்பம் இல்லாததால் இவைகளையெல்லாம் உணர்வுக்காக நான் வெகு பாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தை வாசித்து பாருங்கள். உபத்திரவம் வந்தால் மாத்திரம் அவரை நிந்திக்கிறோம். உபத்திரவம் வந்தால் இவர் ஏன் அப்படி செய்தார், நெருக்கடி வரும் பொழுது அவரை பார்த்து ஏன் இப்படி நடந்து போனது என்று கேட்கிறோம். இல்லையா? இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய கையில் கொடுத்த இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். நேர்த்தியான வேத வசனங்கள். தீர்மானித்து வைத்தாராம். எதற்காக? சிட்சையில் பழகுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற பாக்கியத்தை. விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தின் நிமித்தமாக, நான் கொண்டிருக்கிற பக்தி நிமித்தமாக, நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக, என்ன நடந்தாலும் நான் இப்படித்தான் வேதம் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிவேன் என்று கீழ்ப்படுகிறவர்களுக்காக அவர் நீதியாகிய பலனை கொடுக்க தீர்மானித்து வைத்திருக்கிறாராம். அந்த தீர்மானத்தின் காரியங்களை எண்ணி பார்த்தாலே நமக்கு போதும் என்று ஆகும். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:19 ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமையுண்டாகட்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்திய வைத்திருக்கிறார். ஒன்று தீர்மானித்தார், தீர்மானித்தவைகளை ஆயத்தமும் ஆக்கி இருக்கிறார். எதற்காக? சிக்ஷையோடு கூட, உபத்திரவத்தோடு கூட, நெருக்கத்தோடு கூட, போராட்டத்தோடு கூட விடாமல் அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக. அதுவும் எப்படி கொடுக்கிறார் என்று நீங்கள் வேத வசனத்திற்குள் வாசிப்பீர்களானால் நேர்த்தியாயிருக்கும். ரோமர் 8:23 ஆவியின் முதற்பலன் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றுக்கொண்டவர்களுக்கும் மேல் ஒரு பலனை நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவேதான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இன்னும் சுருக்கமாய் சொல்லுகிறேன்,
தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய ஒரு நிலையில் அவரை ஆராதித்து என்ன நடந்தாலும் யார் என்னை எப்படி சொல்லிக்கிட்டாலும் கல்லறை கிடைத்தாலும் எனக்கு கல்யாணமே கொடுக்காமல் போனாலும் நான் வேதம் சொல்லுகிற இந்த சத்தியத்தின்படிதான் நடப்பேன் என்று பக்தி வைராக்கியமாய் நடந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரானாலும் சரி பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு காரியத்தை தேவன் மற்றவர்களுக்கு முன்பு மேலாய் நிற்கிற முதற் பலனுக்காக வைத்திருக்கிறார். ஆகவேதான் ரூத் தேசத்தை விட்டு தேசம் ஓடி வந்தார். அந்த அம்மாவை நினைத்து பாருங்கள். அதை குறித்து எழுதின வேத வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறதற்கு நேரம் இல்லை. 10 தலைமுறைக்கும் அந்த வம்சம் தேவ ஆலயத்திற்குள் வரக்கூடாது, எருசலேம் மண்ணை மிதிக்க கூடாது. அப்படிப்பட்ட கட்டளை பெற்ற ஒருவருக்கு வாக்கு கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். உன் தேவனாய் சேனைகளின் கர்த்தராகிய இருக்கிறவரின் சேட்டைகளின் கீழ் வந்து உனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக. எப்படி இந்த வார்த்தைகள் புறப்படுகிறது? அவர் ஆயத்தம் பண்ணினார், அவர் தீர்மானித்தார், அவர் ஆயத்தம் பண்ணினார், கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். என் சஞ்சலத்தில், என் வருத்தத்தில், என் மனவேதனையில், என் மன சங்கடத்தில் நான் முழு உண்மையாய் உழைந்து உட்காரும் பொழுது, நான் மனம் நொந்து அழுகும் பொழுது திரும்ப திரும்ப ஆயத்தம் பண்ணினவைகளை எனக்கு கொடுக்கும்படி காத்திருக்கிறார். நான் எப்படி அவரை சேவிக்கிறேன்? இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயமான நிலையில் நிற்கிறோம். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள். கொஞ்சம் நெஞ்சமா அப்படி தொட்டு தொட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, பூரணமாய் கொடுக்கிற தேவனா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட நிலையில் சேவிக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நிலையில் அவரை நாம் நேசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பூமியில் உள்ள எல்லா தெய்வங்கள் என்கிற பெயருக்குள் இருக்கிற அவ்வளவு தெய்வங்களை பார்க்கலாம் நீங்களும் நானும் நம்பி ஆராதிக்கிற தெய்வம் மகா மேன்மைக்குரியவர். இந்த தெய்வம் மாம்சமான நம்மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்பு, நம்மேல் வைத்திருக்கிற தீர்மானங்கள், நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் வேதனைக்கும் சோதனைக்கும் உபத்திரவத்திற்கும் சங்கடத்திற்கும் சஞ்சலத்திற்கும் நோய்களுக்கும் பேய்களுக்கும் என்பதல்ல. அவர் வைத்திருக்கிற கிருபைகள் அளவில்லாதது. அது சமாதான பலனை உண்டு பண்ணுவது. ஆகவேதான் உங்களுடைய காரியங்களை சீர்படுத்தின. சோதனை கண்டு கலங்கி கொண்டிருக்கிற, பலவீனங்களை கண்டு ஒடுங்கி போயிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் திட்டமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். 2025 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அதிகாரத்தோடு, எந்த வல்லமையோடு, எந்த பலத்தோடு, எந்த கிருபையோடு கூட கிரியைகளை செய்து ஜனங்களின் நடுவிலே அவர்களுக்காக பரிதபிக்கிறவராய் அற்புதங்களை செய்து காண்பித்தாரோ அதே அடையாளங்கள். நான் அதை இதோடு நிறுத்தவில்லை. எலிசா காலத்தில் இருக்கும் பொழுது என்ன அடையாளங்களை செய்தாரோ அதே அடையாளங்கள். அதற்கு முந்தைய காலத்தில், ஆபிரகாமின் காலத்தில் எப்படி பரதேசியாய் சஞ்சரித்தவனை சீமானாய் மாற்றினாரோ அதே மகிமையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்வதற்காக வல்லமையுள்ளவராய் நிற்கிறார், அதிகாரம் உள்ளவராய் நிற்கிறார், என்றைக்கும் மாறாதவராய் நிற்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே ஆழமாய் கொண்டு வாருங்கள். உட்காருங்க, குடும்பமா உட்காருங்க, தனித்து உட்காருங்க. குடும்பத்தோடு விசுவாசத்துல இல்லாதவங்க தனித்து உட்காருங்க. வேதவசனம் இவ்வளவு சொல்லும் பொழுது இன்னும் நான் ஏன் சிட்சிக்கப்படுகிறேன்? என் சிட்சைக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை அனுப்பும். தைரியமா சொல்லுங்க, எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களே, எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களே, இன்னுமா சொல்லி கேளுங்க, எனக்கென்று நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறவைகளை. ரோமர் 6:64 உங்க மனதை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்கள் இருதயத்தை விட்டு நீங்காது இருக்கட்டும். நீர் தீர்மானித்து வைத்தவைகளும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளையும் எனக்கு
தயவாய் தாரும். என்னை இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கும். என்னை மாற்றித்தார் மாத்திரம் சொல்லுங்க, நிச்சயமாய் மாற்றுவார். அவரிடத்தில் இன்னொரு பொருத்தனையும் செய்யுங்கள். இதுவரைக்கு நான் எப்படி நடந்திருந்தாலும் இனி நான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் என் செய்கை, என் செயல், என் வார்த்தை, என் பேச்சு, என் ஆராதனை, என் ஒழுங்குமுறை எல்லாம் நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். உமக்கு கையளிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உமது முகத்தை பார்க்க தந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதத்தை திறந்தோம். சிக்ஷை என்கிற அந்த அனுபவம் இன்றைக்கு எங்கள் உம்மை நம்பி இருக்கிறோமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் முதன்மையாய் நிற்கிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் எடுத்தாலும், எந்த நிலையை பார்த்தாலும், எப்படிப்பட்ட நாள் ஒரு நாள் புறப்பட ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுக்கு சிக்ஷை போல சோதனை, உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், இன்னுமே தீராத வியாதிகள், இன்னும் தீராத நெருக்கங்கள், இன்னும் தீராத சண்டைகள், இன்னும் தீராத சமாதானமற்ற நிலைமைகள் எங்களை தொடருகிறதை நாங்கள் அறிகிறோம். நாங்கள் இந்த தொடருகிறதுனாலே நாங்கள் எப்படி ஆண்டவர் எங்களை என்ன செய்தார் என்று கேள்வி கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர் எங்களை சிட்சிப்பதினால் நாங்கள் உமக்கு பிள்ளைகள் என்று அறிந்திருக்கிறோம். இந்த சிட்சைக்கு காரணமாய் இருக்கிற எங்கள் குறைவுகள், சிட்சைக்கு காரணமாய் இருக்கிற எங்களுடைய பக்தியின் குறைவு, எங்கள் விசுவாசத்தின் குறைவு, எங்களுடைய ஜெப குறைவு, நாங்கள் கருத்தாய் ஆராதிக்க வேண்டிய நிலையில் ஆராதிக்காமல் இருக்கிற குறைவு, இன்னும் நாங்கள் சுருக்கமாய் சொன்னால் குடும்பமாய் உம்மை சேவிக்க முடியாதபடி நாங்கள் பிரிந்து பிரிந்து நிற்கிற குறைவு, எங்களுக்குள்ள இருக்கிற பாகுபாடு உள்ள குறைவுகள் எல்லாம் ஒருவேளை எங்களுக்கு சிட்சையாய் மாறி அந்த சிட்சையே எங்களுக்கு உபத்திரவங்களாகி, நெருக்கங்களாகி, போராட்டங்களாகி எங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து வெளியே கொண்டு போகத்தக்கதான தூஷண வார்த்தைகளை, வேண்டாத வார்த்தைகளை நாங்கள் பேச வைக்கிறவர்களாய் மாறி எங்களை கலக்கி கொண்டிருக்குமானால், ஆண்டவரே, யார் உம்முடைய பிள்ளைகளாகி அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறேன் என்று எண்ணி இன்றைக்கு உம்முடைய கரத்தில் கையளிக்கிறார்களோ அவர்களுக்காக நீர் தீர்மானித்த உம்முடைய தீர்மானங்களும் நீர் ஆயத்தம் பண்ணின நன்மையான ஈவுகளும் அவர்களை சூழ்ந்து கொள்ள செய்யும். போதும் உம்முடைய பிள்ளைகள் படுகிற நெருக்கங்கள், போதும் உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீர், போதும் உம்முடைய பிள்ளைகள் பட்ட பாடுகள், போதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்த பகை உணர்வுகள், குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ முடியாத நிலை, பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து வாழ முடியாத நிலை, எல்லாம் போதும். எல்லா நெருக்கங்களும் போதும், எல்லா கஷ்டங்களும் போதும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு யார் தங்களை மறுபடியும் உமக்கு முன்பாக மாற்றி அமைத்துக் கொள்ள விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ, நான் எப்படி அப்படி ஆவிக்குரிய நிலை, நான் எப்படி இப்படி அபிஷேகம், நான் எப்படி இப்படி அபிஷேகப்பட்ட இடத்திற்கு போவது, இது என்னோடு கூட பிறந்தது, நான் எவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரே அபிஷேகம் இல்லாத இடங்களில் நின்று கொண்டு யோசிக்கிறார்களோ அவர்கள் இருதயங்களை மாற்றி அமைப்பீராக. மாத்திரமல்ல, அவர்கள் ஆவிக்குரியவர்களாயும் தேட, அபிஷேகம் பெற்றவர்களாயும் தேட, அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற கண் காணாதது, காது கேளாதது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றாத கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இருதயங்களை திருப்பி அமையும், அவர்கள் உள்ளங்களை மாற்றி அமையும். அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய துக்கம், அவர்களுடைய சோர்வு என்றைக்கும் முழுமையாய் மறையத்தக்கதாக ஒரு இனந்தெரியாத சந்தோஷம், சமாதானம் அவர்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். மனவேதனைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, சரீரத்தில் தோன்றியிருக்கிற நோய்களின் வேதனைகள் மாறட்டும். பிசாசினாலும் பிசாசின் அந்தரங்க கிரியைகளினாலும் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி சோர்வுகள், விளைவினங்கள் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் இன்றைக்கு அது மாறட்டும். உம்முடைய பிள்ளைகள் பெலன் கொண்டவர்களாய், சுகம் பெற்றவர்களாய், உம்மிடத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளும் தீர்மானிக்கப்பட்டவைகளும் ஆகிய அந்த நல்ல கிருபைகளை பெறட்டும். அந்நிய பெண்ணாய் ஓடி வந்த ரூத்துக்கு பூரணமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருப்பீரானால் உம்முடைய பிள்ளைகளாகவே நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்வீராக. பூரணமான கிருபைகளால் நிரப்பும். பூரண ஆசீர்வாதம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு எல்லாவற்றிலும் சமாதானத்தின், நீதியாகிய சமாதானத்தின் பலனை கட்டளையிடுவாராக. ஆமென்.